நான் தெரிவிக்க விரும்புவது, யார் மேல எனக்கு வருத்தம் கிடையாது. ஒரு கேள்வி கேட்டாங்க, தாவேக அமைச்சரவையிலையும் நாங்கள் பங்கெடுக்கிறோம், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலும் தொடர்கிறோம், தாவேகவும் திமுகவும் அகிலங்களில் ஓரடிக்கு வர வேண்டும் என்று மதிப்புக்குரிய விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் என் அன்பு சகோதரர் திருமாவளவன் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி எனக்கு தூக்கி ஆடி போட்டது. வடதுருவமும் தென்துருவமும் சேர முடியுமா? எப்படி திமுக கூட்டணியே வந்துட்டு அமைச்சரவை பங்கெடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சதுனால நான் அது அதிர்ச்சியா இருந்ததுனால இந்த மாதிரி கருத்தை சொன்னா நோபல் பரிசு கொடுக்கலாம் நான் சொன்னேன். அவரை புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் இல்லை. அவர் அரசியலில் வளர வேண்டும் என்று என்னால் இயன்ற அத்தனை விதமான நிகழ்வுகளிலும் உதவி இருக்கிறேன். அவர் பெரிய தலைவராக வரணும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர்கள் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் என்ற முறையில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக அவருக்கு ஊக்கமளித்துத்தான் வந்திருக்கிறேன். என்னால் இயங்குவதற்கு பக்கபலமாக நின்றிருக்கிறேன். எதிர்காலத்திலும் அப்படித்தான் இருப்பேன். எந்த கோபமோ வருத்தமோ எதுவும் கிடையாது. இந்த சொற்களை நான் சொன்னதற்காக அவர் மனம் புண்பற்றுக்குமானால் நான் இந்த சொற்களை திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். எனக்கு இன்னி அளவு ஒரு கசப்பு எதுவும் எழுச்சி தமிழர் மேல கிடையாது. அவர் இந்த நாட்டில் நல்ல ஒரு தலைவர், அந்த மக்களுக்கு மட்டுமல்ல மொத்த தமிழ்நாட்டுக்கு பயன்படக்கூடிய விதத்திலே பணியாற்றி வருகிறார். தனக்கென்று ஒரு குடும்பம் கிடையாது அவருக்கு. நான் எத்தனையோ முறை அவர்கிட்ட சொல்லி கூட இருக்கிறேன். ஆகவே அவர் கருத்து சொல்வது அவருடைய கருத்து உரிமை, ஜனநாயக உரிமை. அந்த ரியாக்ட் பண்ணது அவரை ஊன் பண்ணி இருந்தா அதுக்காக சொன்ன என்னுடைய வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் மதிக்கப்பட வேண்டிய ஒரு தலைவர் என்பது அவர் சட்டக்கல்லூரி மாணவராக இருக்கிற போது என்னை அழைத்துக் கொண்டு போய் சட்டக்கல்லூரியிலே பேச வைத்த தோழர் போய் உட்காருங்க என்னை அழைத்துக் கொண்டு போய் ஈழத்தமிழர்களுக்காக பேச வைத்தவர். கூட்டணியில் அவரும் நானும் சேர்ந்து அதிமுகவோடு இருந்தபோது அவருக்கு என் சக்திக்கு மீறி பக்கபலமாக இருந்திருக்கிறேன். கூட்டணியில இருந்துகிட்டே அப்போ நீங்க திமுக அரசு இதெல்லாம் தவறு செய்து ஏன் சொல்லல? இத பத்திரிகையாளர் சந்திப்புல 1-2 பேர் திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. கூட்டணி தர்மத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற முறையில் அப்போது நான் தெரிவிக்க இயலவில்லை. ஆனால் நாங்கள் மரியாதை குறைவாக நடத்தப்பட்டோம். அதுவரை நெருங்காத ஒரு கட்சிக்கு 10 எம்எல்ஏ சீட், ஒரு ராஜ்யசபா. இன்னொரு கட்சிக்கு 8 இடங்கள், கம்யூனிஸ்டுக்கு 5 இடங்கள்.